ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டெய்லி டோஸ் ஆஃப் சன்ஷைன். நான் என்னோட போன வீடியோவில் என் குழந்தையோட தனியாக ஏர் ட்ராவல் பண்ணுறப்போ என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணேன்னு சொல்லி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோ இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம கேரி பண்ணுற கேரி பேக்கேஜில் என்னென்ன பொருள்லாம் கொண்டு போகலாம் அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். எனக்கு மொத்தமாக 14 kg அலவன்ஸ் இருந்தது, எனக்கும் என் பையனுக்கும் சேர்த்து. பட் நான் அதெல்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு போகல. நான் ஒரே ஒரு சின்ன பேக் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். நான் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போனேங்கிறது ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் உங்கள் குழந்தைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம கொண்டு போகிற ஹேண்ட் லக்கேஜில் மேக்ஸிமம் திங்ஸ் எல்லாம் லைட்டாக வச்சுக்கோங்க. நிறைய பொருள் போட்டு டம்ப் பண்ண வேணாம். ஏன்னா அது ஏர்போர்ட் ஃபுல்லாக நம்ம கேரி பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஃபர்ஸ்ட் நீங்கள் பேக்கில் வைக்க வேண்டிய விஷயம் குழந்தையோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ், அவங்களோட வேக்சின் கார்டு, பேசிக் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே அதில் வச்சுக்கோங்க. செகண்ட், ஒரு சின்ன ஃபர்ஸ்ட் எய்ட். இதுக்குள்ளே வந்து ஒரு தெர்மோமீட்டர். நான் இந்த தெர்மோமீட்டர் வைக்கல, நான் சின்ன நார்மல் தெர்மோமீட்டர் வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் காட்டன். நான் அவனுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன அடிப்பட்டால் உடனே தேங்காய் பூசுவேன், அதனால் அவன் கண்டிப்பாக ஏதாச்சும் கீழே விழுந்துட்டா கூட கேட்பாங்கனால கோகனட் ஆயில், ஒரு சின்ன பேண்டேட், பேராசிட்டமலுக்கு பதிலாக இந்த சப்போசிட்ரி. ஏன்னா இது வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது எனக்கு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணது. உங்களுக்கு வேணால் நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. அப்புறம் குழந்தைக்கு ட்ரெஸ். நம்ம போகிற இடம் அது குளிரா இல்லை கிளைமேட் சேஞ்ச் ஆகும், அந்த மாதிரி டென்ஷன் எல்லாமே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு 2 கிளைமேட்டுக்கும் ஏற்ற மாதிரி 2 செட் ஆஃப் எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா செட் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நான் தனித்தனி ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சுட்டேன். எக்ஸ்ட்ரா டைப்பர்ஸ். என்னோடய பையனை நான் ஆல்ரெடி பாட்டி ட்ரெயின் பண்ணியிருந்தேன், அதனால் அவனுக்கு வந்து தூங்குறப்ப மட்டும்தான் டைப்பர் தேவைப்படும். உங்கள் வேலை, உங்கள் குழந்தைக்கு நீங்கள் பாட்டி ட்ரைனிங் பண்ணலை அப்படின்னா இன்னும் நிறைய டைப்பர்ஸ் எடுத்துக்கோங்க. தென் வெட் டிஷ்யூஸ், ட்ரை டிஷ்யூஸ், ஒரு எக்ஸ்ட்ரா டவல். நான் என் பையனுக்கு இந்த இயர் மஃபின்ஸ் வாங்கியிருந்தேன். பட் இது அவனுக்கு நான் பெருசாக யூஸ் பண்ணல. பட் அவன் போட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஃபுட். குழந்தைங்க நல்லா தூங்கிட்டு நல்லா சாப்பிட்டாவே எவ்வளோ மணி நேரம் நடுவில் வெயிட் இருந்தாலும் பேசாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்துருவாங்க. ஸோ அவனுக்கு பிடிச்ச ஃபுட் எல்லாமே நான் பேக் பண்ணிக்கிட்டேன். நான் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 12 hours கிட்ட ட்ராவல் பண்ண போகிறதுனால எந்த ஃபுட்டும் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது, அந்த மாதிரி ஃபுட்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் அவனுக்கு பீனட்ஸ் ரொம்ப பிடிக்கும். பீனட், கேஷ்யூ, அதுக்கப்புறம் ரோஸ்டட் மக்கானா. லாஸ்ட்டாக இந்த பாக்ஸில் அன்னைக்கு மார்னிங் நான் வந்து ஹோம்மேட் சர்லாக் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இது ஒரு சிங்கிள் பாக்ஸ்லேயே போய்டும். இது ஒரே பாக்ஸில் வரதுனால ஈஸியாக இருக்கும். இந்த டிஃபன் பாக்ஸ், இதில் தான் நான் வந்து மெயின் ஃபுட் எல்லாமே எடுத்துட்டேன். இதில் கொஞ்சம் ஒயிட் ரைஸ், இதில் சும்மா பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். அங்கே போய் ஒரு வேளை நான் வந்து லாஞ்ச் ரூம் எடுத்துருக்கறனால எனக்கு ஏதாச்சும் அங்கே நல்ல ஃபுட் இருந்தால் நான் அங்கேருந்து தன்சானியா போகிற ஃப்ளைட்டுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி இந்த எக்ஸ்ட்ரா ஒரு பாக்ஸ் எடுத்துட்டேன். நான் கொச்சினில் போய் ஹோட்டலில் எக் பாயில் பண்ணி வாங்கி அதில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஒரு பனானாவும் எனக்கு இதில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். இது கூட நீங்கள் ஒரு பெரிய ஃப்ளாஸ்கில் ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் அவங்களோட எப்போவுமே அவங்க யூஸ் பண்ணுற ஒரு வாட்டர் பாட்டில். இந்த ஃப்ளாஸ்கில் இருக்க சுடு தண்ணியை அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு ஃப்ளைட்டில் ஹாட் வாட்டர் கிடைக்கும், பட் இருந்தாலும் அது எந்தளவுக்கு ஹைஜீனாக இருக்கும் அப்படிங்கிற டவுட்லாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ பெட்டர் நீங்கள் வாட்டர் கேரி பண்ணிக்கோங்க. உங்கள் பேபிக்கு நீங்கள் ஆல்ரெடி கவுஸ் மில்க் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கவுஸ் மில்க் கூட இன்னொரு ஃப்ளாஸ்கில் எடுத்துக்கலாம். எல்லா ஃபுட்டுமே ஃப்ளைட்டில் அலவுட். குழந்தை கொண்டு போகிறப்ப நீங்கள் எல்லா ஃபுட்டுமே ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு போகலாம். சின்ன சின்ன டாய்ஸ் எடுத்திருக்கேன், அந்த டாய்ஸ் எல்லாம் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் நியூஸ் பேப்பர்ஸ் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பிளாஸ்டிக் ரேப்பர்ஸ். நம்ம யூஸ்வலி குழந்தைங்களுக்கு பேட்ரி போட்ட எந்த டாயுமே எடுத்துகிட்டு போக முடியாது. ரொம்ப சவுண்ட் இருக்க டாய் எடுத்துகிட்டு போனாலும் மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். முடிஞ்சளவுக்கு அன்னைக்கு காலையில் ஃபஸ்ட் டைம் காட்டுற மாதிரி புதுசாக ஏதாச்சும் டாய் வாங்கிக்கோங்க. ஸோ அவங்களுக்கு பிடிக்கும். இன்னொன்று அவங்களுக்கு எந்த டாய்ஸ் பிடிக்குமோ அந்த டாய் வாங்கிக்கோங்க. நான் அவனுக்கு ஒரு ஸ்டோரி புக் எடுத்துக்கிட்டேன். இதுவும் ஒரு ஸ்டோரி புக் தான். இதில் 10 ஸ்டோரிஸ் இருக்கும். கொஞ்சம் நேரம் அமைதியாக இருப்பான். இந்த ஸ்டோரி புக்கில் ஃபுல்லாமே பிக்சர்ஸ் தான் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த புக்கு. இது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நான் வந்துட்டு ஆல்ரெடி காட்டியிருக்கேன், பட் இருந்தாலும் அவன் நல்லா பார்ப்பாங்கனால இதே எடுத்துக்கிட்டேன். இன்னொன்று இது மேஜிக் புக். இந்த பென் வச்சு இந்த பெனில் வாட்டர் ஃபில் பண்ணி நம்ம இதில் எழுதணும் அப்படின்னா அதில் நிறைய டயக்ராம்ஸ் வரும். இதை அவன் நல்லா என்ஜாய் பண்ணுவாருக்காக இதையும் நான் எடுத்துக்கிட்டேன். கூட அவனுக்கு ஒரே ஒரு ஏரோப்ளேன் கேம் எடுத்துகிட்டேன். வேறு எந்த பெருசாக டாய் எடுக்கலை. போன வருஷம் நான் போனப்போ நான் அவனுக்கு டிவி ரிமோட்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஏன்னா அவனோட ஃபேவரட் டாய் அப்போ டிவி ரிமோட்டாக தான் இருந்தது. எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஐட்டம் தைலம். இது எனக்கு கண்டிப்பாக தலைவலி வந்துடும், அதனால் இதை எடுத்துக்கிட்டேன். அவனுக்கு ஒரு சின்ன பாடி லோஷன். இது கூட எனக்கு தலை சீவ ஒரு சீப்பு, ஒரு சின்ன லிப்பாமும் எடுத்துக்கிட்டேன். வேறு எதுவுமே நான் கேரி பண்ணல. ஏன்னா இதுவே எனக்கு பயங்கர ஹெவி ஆயிடுச்சு. இந்த ஃபுட்டெல்லாம் உள்ளே பேக் பண்ணுறப்போ பயங்கர ஹெவி ஆகிடும்.